துரந்தர் படத்துல வர இந்த ஒரு சீனை நிறைய பேர் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாலே நடந்தது இதோட கொடூரமானது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எழுதப்படாத விதி ஒன்னு இருந்தது. குளிர்காலம் அப்போ பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி அவங்க போஸ்ட விட்டு போயிருவாங்க. குளிர்காலம் முடிஞ்சக்கு அப்புறம் திருப்பி வருவாங்க. ஆனா 1999 பாகிஸ்தான் அவங்க போஸ்ட விட்டு போல. இந்தியன் ஆர்மி போஸ்ட விட்டு போனோனே அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்தியன் ஆர்மிக்கு இது ஒரு விஷயம் தெரிய வர அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டீமை பேட்ரோல் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மொத்தமா 5 பேரு. அவங்கள வழி நடத்துற பொறுப்பு கேப்டன் சௌரப் காலியாவோடது. போஸ்ட் எல்லாமே மலை மேல தான் இருக்கும். பேட்ரோல் பண்ண போனவங்க கிட்ட பெருசா ஆயுதம் எதுவும் இல்ல. இருந்தது ஒரு சாதாரண ரைபிள் மட்டும்தான். அங்க பாகிஸ்தான் போருக்கு தயாரா வந்திருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ் உடைஞ்சு போகுது. சாதாரண ரைபிள் வச்சுட்டு பாகிஸ்தானோட ராணுவத்து கூட சண்டை போடுறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி இவங்களை அரெஸ்டும் பண்றாங்க. ராணுவ ரகசியத்தை சொல்ல சொல்லி அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. உயிரோட இருக்கும் போதே கண்கள் எடுக்கப்பட்டிருந்தது. கால்கள் கைகளோட எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது. நகங்கள் ஒன்னொன்னையும் எடுத்திருக்காங்க. இரும்பு கம்பியை காதுக்குள்ள விட்டு காதோட ஜெவ கிழிச்சாங்க. மூக்கையும் உதட்டையும் அறுத்து எரிஞ்சாங்க. நாக்குகளையும் உயிரோட இருக்கும் போதே எடுத்திருக்காங்க. 22 நாள் பயங்கரமான டார்ச்சரை கொடுத்து அவங்கள கொண்டிருக்காங்க. இந்தியாவோட ராணுவ ரகசியம் எதையுமே அவங்க சொல்லல. சொல்லியிருந்தா அவங்களை விட்டுருப்பாங்க. அவங்களோட தேச பக்தி அதை அவங்கள சொல்ல விடல. நம்ம கிட்டயும் பாகிஸ்தான் ஆர்மி நிறைய பேர் மாட்டினாங்க. அவங்களுக்கு ஒரு கீரல் கூட இல்லாம பத்திரமா நம்ம பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வச்சோம். கார்கில் வரப்போ கொல்லப்பட்ட பாகிஸ்தானோட வீரர்களோட உடலை பாகிஸ்தான் ஆர்மி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி முழு ராணுவ மரியாதையோட அந்த உடலை அடக்கம் பண்ணாங்க. இதுதான் நாட்டை பாதுகாக்கிற ராணுவத்துக்கும் தீவிரவாத அமைப்புகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்க ராணுவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்.